அங்க மாணவர்களா படுத்து கிடக்கும் போது ஒரு அமைச்சரா பதில் சொல்லுமா இல்லையா? ஓடி போய் நடிக்க சொன்னா அழுது நடிச்சியா இல்லையா? இதுக்குள்ள மிகச்சிறந்த நடிகர்னு பட்டம் வாங்கினியா இல்லையா? இப்ப இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்வி என்ன நம்ம கேட்கணும்? இந்த கேள்வி எந்த கேள்வி? ஆமா 44 பேரும் சாப்பிட்டுருக்கானுங்க, 250 பேருக்கு மீல்ஸ் ரெடி பண்றதா சொல்றீங்க. அதான் இங்க அந்த 250 பேர் எங்க போனேன்? எல்லா பேரும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. மாணவர்கள் 3/4 பேர் அங்க கேட்டப்ப இல்லங்க நாங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துருவோம், இங்க சாப்பிட மாட்டோம். அப்ப இங்க சாப்பிடக்கூடியது 44 பேர் தான். அவன் மிச்சத்தெல்லாம் இவங்க ஆட்டைய போறானுங்க கணக்கு எழுதி. இந்த கேள்விக்கும் அன்பில் மகேஷ் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த கேள்வி வந்துருன்றதுக்காக தான். எது இந்த கேள்வி வந்துச்சுன்னா இந்த பள்ளி விழுந்ததுல எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னு கேளுங்க, இவங்க வாங்கி கொடுக்குறாங்க அழுகி போன முட்டை அது இதுன்னு, இவங்க வாங்கி சப்ளை பண்ணிருப்பாங்க, அதுலயே கூட தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுல டெண்டர் இருக்கால, அவன் வந்து எல்லாத்தையும் முழுசா விசாரிச்சு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணால் ஒழிய இதுல எவன் தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும்? எடுத்த எடுப்புல தூக்கி போட்டாங்க பாருங்க. பள்ளி தான் காரம் முடிச்சிருங்க வேலையை. பள்ளின்னு வச்சுக்க எதாச்சும் விழுகிறது வாய்ப்பு தானே அப்படின்னு மக்கள் முடிச்சிருவாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லி முடிக்கிறானுங்க. அது வந்த நியூஸ் வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் பள்ளிட்டானுங்க. அதுக்கான எந்தெந்த ஆய்வுகள் வெளியிட்டானுங்க, எந்த ஆய்வு அடிப்பில் அது பள்ளின்னு சொன்னானுங்க. அந்த பள்ளி விழுந்ததுக்கான ஏதாவது ஒண்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு ஆதாரம் சொன்னாங்க. எந்த நபரையுமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க.